ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், VMware Workstationல விண்டோஸ் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, VMware 2லையும் எப்படி அதில் இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி எப்படி விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப்பிக்கல் வேணால் கஸ்டம்ஸே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் வந்து நம்ம வந்து லேட்டராக தான் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதனால் அதை கிளிக் பண்ணிக்குவோம். அஃப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 64 பிட் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால் 64 பிட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதோட ஒர்க் ஸ்டேஷனோட லொக்கேஷனை கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து காமன் செட்டிங்கு, இது எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அப்படியே பார்த்து என்னை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேணால் இந்த ப்ராசஸரையும் ரேமையும் மட்டும் வேணால் நீங்கள் வந்து உங்கள் இதுக்காக மாற்றிக்கலாம். விர்ச்சுவல் மிஷின் டிஸ்க் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஒரு 40 GB வந்து அலோகேட் பண்ணுறேன். அதுவும் சிங்கிள் ஃபைலாக வந்து வச்சுக்க போகிறேன். மல்டிபிள் ஃபைல்ஸ் தேவைப்படாது. எனக்கு எங்கே அந்த டிஸ்கை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஓஎஸை லோட் பண்ணவே இல்லை இல்லையா? இப்போ வந்து நம்ம வந்து ஓஎஸை போய் லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் CD இருக்கு இல்லையா, அதில் போய் கிளிக் பண்ணிக்கங்க. யூஸ் ISO ஃபைலை, நம்ம ஆல்ரெடி ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ISO ஃபைலை வந்து நான் இதில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இந்த ISO ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து குரோம்குள்ளே போய்க்கங்க. கீழே லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாகவே அந்த இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் டூல் நவுன் இருக்கு இல்லையா, அந்த டூலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த டூல் மூலியமாக தான் வந்து நம்ம ISO ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோன்னே ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒர்க் ஆகலைன்னு நினச்சிக்காதீங்க. கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி, கொஞ்சம் டிலே தான் ஆகும். நம்ம வந்து செகண்ட் ஒன் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம புதுசாக வந்து ISO ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேணுங்கிற செட்டிங்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இது லாங்குவேஜை மாற்றிக்கலாம். டிசைன் விண்டோஸ் இருந்தால் அதை மாற்ற முடியாது. 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 64 பிட்டே நான் சூஸ் பண்ணிக்க போனேன். USB ஃபைலில் ஃப்ளாஷ் பண்ணி வேணுமா இல்லை வந்து ISO ஃபைலாக வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ISO ஃபைலாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். இதை எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும் அந்த ISO ஃபைலை அப்படிங்கிற லொக்கேஷனையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது 100% கம்ப்ளீட் ஆனவுடனே டவுன்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, VMwareக்குள்ளே திருப்பி வந்துட்டோம். அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறமே வந்து விர்ச்சுவல் மிஷினை பவர் ஆன் பண்ணுங்கள். ப்ரெஸ் எனி கீ டு boot from CD or DVD. இது வந்தோடனே எதனாச்சும் கீயை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து அது வந்து எதனாச்சும் எரர் காமிச்சிடும். அப்புறமே நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து போடுற மாதிரி இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டரே இல்லை, விர்ச்சுவல் மிஷினை ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அதே செட்டிங்ஸ் நான் வந்து டைம் இதெல்லாம் மாற்றலை, சும்மா அப்படியே போட்டு விட்றேன். இன்ஸ்டால் நவ் கீ கேட்கும், கவலைப்படாதீங்க. ஐ டோன்ட் ஹேவ் ஏ ப்ராடக்ட் கீன்னு கொடுத்தாவே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இதில் வந்து நான் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கஸ்டம் இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். அப்கிரேட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அப்கிரேட் பண்ணலாம். நம்ம வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கஸ்டம் இன்ஸ்டாலு. நம்ம 40 GB அலோகேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இருக்குது. இன்னும் அன்அலோகேட்டடாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து அலோகேட் பண்ணணும். லைக் வந்து புதுசாக வந்து ஒரு டிஸ்கை க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படியே வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா 2-3 ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ரெக்கவர் இமேஜ் ஃபைலு இது மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ரைமரி இதில் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே, விண்டோஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து விண்டோஸை செட்டப் பண்ணணும். ப்ராசஸ் எல்லாமே லேட்டாக தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அலாட் பண்ணியிருக்க ரேமும் ஹார்ட் டிஸ்க் சைஸு, ரேம் சைஸு, ப்ராசஸரு எல்லாமே கம்மியாக தான் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து உங்கள் கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறதில்ல, ஓகேவா? அதனால் நான் வந்து வித்தவுட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். பிசிக்கு நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டு செட் பண்ணணும், செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் 3 செலக்ட் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து வேணான்னு டிவைஸ் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் தான் கொடுக்குறேன். இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸும் நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக வந்து விண்டோஸ் 10 வந்து ப்ரைவசி இஷ்யூஸ் வந்து நிறையாவே இருக்குது, இன்னும் வந்து அவங்க ரிசால்வ் பண்ணலை. அதனால் நான் வந்து நிறைய இதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். மறுபடியும் செவரல் மினிட்ஸா? கவலைப்படாதீங்க, நான் கட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் தேர். எவ்வளோ நேரம் தான்ப்பா, முடியலப்பா. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம இன்னும் வந்து VMware 2ல் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து இன்னும் எனேபிள் ஆகாது. நீங்கள் VMware 2ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா VMக்கு வந்துருக்குங்க. VMஐ கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் VMware டூல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போனீங்கன்னா வந்து அங்கே ஒரு ஃபைல் வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் அது VMware டூல்ஸு. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த டூலை. இந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் 4-5 தடவை பிளிங்க் ஆகும். அப்படியே பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுது, டிஸ்பிளே ட்ரைவ் தான் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, அவ்வளோதான் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.